திருமாவளவன் இருக்கார், அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு தலைவராக அவர் பார்க்குறாங்க, சில பேர் பார்க்குறாங்க. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? யாராவது கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவார்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க என்ன சொல்லுவார்? எதுவும் செஞ்சது எனக்கு தெரியல. என்ன தெரிஞ்சா சொல்லியிருக்கலாம், ஒன்றும் இல்லை. அவர் எம்எல்ஏ வரலாறு திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கா? அவர் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். ஏதாவது ஒரே ஒரு வரலாறு, இந்த தமிழகத்தில் இதற்காக நான் போராடி இதை நான் இந்த சமுதாய மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தேன்னு ஏதாவது ஒன்னே ஒன்று அவர் சொல்ல முடியுமா? போராட்ட வரலாறும் கிடையாது உங்களுக்கு. இந்த மக்களுக்காக பெற்றுக் கொடுத்த வரலாறும் எதுவும் கிடையாது. வெறும் மேடைகளிலும் ஊடகங்களிலும் பேசிக்கொண்டே பாட்டாளி. அரசியல் கட்சியில் எடுத்து பார்த்தா பல அரசியல் தலைவர்களா இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தான். அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தாலும் ஒன்றும் தப்பாயிடும். ஆனா திரும்ப அரசியலுக்கு இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது, அந்த மக்களுக்கு. ஏன் இன்னைக்கு தலித்துகளை பிடிச்சி கேஸ் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குரல் இல்லை. நீங்க இவ்வளவு அரசியல் கட்சியில் இருக்கு, இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. 90கள் வரைக்கும் தான் நிலைமை. ஒரு தலைமை அவங்களுக்கு வருது. இன்றைக்கு அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கு ஒரு கேள்வி வரும். நம்முடைய தார்மீகத்தை நோக்கி பேச வேண்டிய ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். ஆகவே அவர் இந்த காலகட்டத்துடைய முக்கியமான அரசியல் தலைவர் தான். எல்லாத்துக்கும் மேல ஒன்று இருக்கு, தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர். நான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லி சொன்னா அப்படிங்களா அப்படி கேட்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான். அவருக்கு புத்தகம் ஒன்று உலகத்தில் இருக்குன்னு தெரியும். அதை சில பேர் எழுதுறாங்க, சில பேர் படிக்கிறாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கு எழுத்தாளர் ஒருத்தர் உலகத்தில் இருக்கான்னு தெரியும்? எந்த அரசியல்வாதி ஏதாவது புத்தகத்தை புரட்டி பார்த்திருக்காரு? மூக்கா இருந்தார், கருணாநிதி. அதன் பிறகு இவர் தான் இருக்கார். என்னதான் இருந்தாலும் அரசியல்ல அறிவிச்சு. நான் தர்மபுரியில இருக்கும்போது அன்னைக்கு அரசு போலீஸ் தலித்துகளை எப்படி நடந்ததுன்னு நான் பார்த்திருக்கேன். அந்த விஷயத்துல மாற்றம் இவர் வந்த பிறகுதான் நடக்கும். அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு ஆள் இருக்கு, ஒரு தலைவர் இருக்காங்க. இவர் வந்த சார் பேர் சொன்னா தப்பா நினைக்கிறீங்க. தோல் திருமாவளவன் சார் இருக்கிற வரைக்கும் நாங்க எங்கேயும் பிரிஞ்சவன். ஏன்னா எங்களுக்கு ஆதரவா எப்பவுமே அவங்க எங்க கூட இருப்பாங்க. அந்த துணிச்சல்ல தான் நாங்க எங்கேயும் போறோம். நான் அவரை தலைவர் அப்படின்னு சொல்றேன். எல்லா இடத்துலயும் அவருடைய குரல் ஜனநாயகத்துடைய குரலாகவும் அனைத்து மக்களை அனைத்துக்கிட்டு சொல்லக்கூடிய குரலாக இருக்கே ஒழிய அந்த சமுதாயத்துடைய பிரிந்தியா அடிடா தூக்குடாங்கிற குரலா இல்லை. அவருக்கு எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அறிவு இதுக்கு முக்கியமானதா தெரியும். தலைவருக்கான தகுதி நான். அதனால தமிழ்நாட்டுக்கும் தலைவரா வரலாமே, ஏன் வரக்கூடாது?